வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்தேஸ்வர். இன்னையிலேருந்து லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு புக்கை பற்றி பார்ப்போம். இதை எழுதுனது ஒரு படித்த மேதாவியோ டாக்டரோ இல்லை சயின்டிஸ்டோ இல்லை, ஒரு சாதாரண ஆள் ஆன்ம உலகத்தில் இருந்து அந்த ஆன்மாக்கள் சொன்னதை கேட்டு கைப்பட அப்படி எழுதுனது. இன்ஃபேக்ட் ஜேர்னி ஆஃப் சோல்ஸோட இது ரொம்ப பவர்ஃபுல்லான புக். கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புக். அண்ட் அதில் இருக்கிறதோட இதில் இந்த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டில் கண்டென்ட் ரொம்ப அதிகம் அண்ட் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக மெய்சில் வைக்கிற அளவுக்கு இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூடியூப் கொண்டு வந்து சேர்க்கும். ரைட்டு, இந்த புக்கை எழுதுனது யாருன்னு பார்த்தோன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இல்லை அப்பா அம்மான்னு வச்சுக்கலாம். ரூமி பவனகிரி அண்ட் கோர்ஷத் பவனகிரி. இவங்க பாம்பேயில் இருக்கிற ஒரு குஜராத்தி ஃபேமிலி. இவங்களுக்கு 2 மகன்கள். அதில் மூத்தவர் பேர் விஸ்பி. இவர் 1950 வருஷத்தில் பிறக்கிறாரு. 2வது மகன் பேர் ராத்தூர். இவர் 1951 வருஷத்தில் பிறக்கிறாரு. இவங்களுக்கு பார்த்தா இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் இது மேலே ரொம்ப ஆர்வம். இந்த கார் ரேசிங், அதோட மெக்கானிக்ஸ் பற்றி படிக்கிறது. ஸோ இதிலலாம் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். அவங்க அப்பா அம்மாவோ இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறையா ரேஸில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்படியே இவங்க வாழ்க்கை ஓடுது. அந்த டைம்லைனில் அவங்க வாழ்ந்த அந்த லோக்கல் சர்வீஸ் சர்க்கிளில் ஒரு ரொம்ப பிரபலமான ஆட்களாக இருந்திருக்காங்க. 1980 வருஷம் மூத்த மகனுக்கு 30 வயசும் 2வது பையனுக்கு 29 வயசும் ஆகுது. ஸோ 1980 வருஷம் ஒரு கிராஸ் கண்ட்ரி ரேசிங், அதாவது ஒரு பெரிய மோட்டார் ரேஸை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது ஒரு 1632 மைல் கொண்ட ஒரு பெரிய ரேசிங். இதில் 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வண்டியை சரி பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி ஒன்று போகலாமே அப்படின்னு February 23 பாம்பேலேருந்து குப்போலி அப்படின்ற ஊருக்கு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி போகிறாங்க. யாரெல்லாம் போகிறாங்கன்னு பார்த்தா அந்த 2 பசங்க, 2 மெக்கானிக்கு, அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு. ஸோ இந்த 5 பேர் போகிறாங்க. அப்போ இவங்க கிளம்பும்போது இவங்க வீடு ஒரு 2nd ஃப்ளோரில் இருக்குமா. பெரிய பையன் விஸ்பி கீழே இறங்கிட்டாராம். பட் இந்த ராத்தூர் அவர் வழக்கத்துக்கு மாறாக பண்ணுறாராம். இறங்கிட்டு திருப்பி அவங்க அம்மா கிட்ட போய் அவங்களை கட்டி பிடிச்சி நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்கிறாராம். ஒரு 10-8 தான் எடுத்து வச்சுருப்பாராம். திருப்பியும் போயிட்டு நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறாராம். திருப்பி ஒரு 1வது மாடி வரைக்கும் இறங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் கட்டி பிடிச்சிட்டு நான் போயிட்டு வரேன், பார்த்து இருங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாராம். ஸோ இது ஒரு வழக்கத்துக்கு மாறாக நடக்கிற ஒரு விஷயமா. ஏன்னா ராத்தூர் அந்த சின்ன பையன் அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரின்னு கிளம்புறாங்க. அவங்க அப்பா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஸ்பி அந்த பெரியவர் இருந்துக்கிட்டு நாங்கள் மோஸ்ட்டாக காலையில் நைட்டு 8 மணிக்குள்ளே வந்துடுவோம். அப்படி நாங்கள் வரலன்னா அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ஒரு 8-8:30க்குள்ளே வந்துடுவோம், நீங்கள் பதட்டப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்தா அவங்க வரல. சரி காலையில் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் வெயிட் பண்ணுறாங்க. காலையில் மணி 8 ஆகுது, ஆளை காணோம். 8:30 ஆகுது, திருப்பியும் ஆளை காணோம். கொஞ்சம் பதட்டம் அதிகமாகுது. ஒரு மாதிரி இருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து ஒரு மெக்கானிக் பையன்
அவங்க வீட்டுக்கு வரானா. விஸ்பி அண்ட் ராத்தூர் குப்போலியில் ஒரு ஹைவேல போகும்போது, குப்போலி தான் அவங்க அந்த ரேசிங்கான போன ஊர், அங்கே போன இடத்துல ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ எந்த பேரண்ட்ஸுக்கு தான் பதட்டம் இல்லாமல் இருக்கும்? அவங்க அப்பா ரூமி அவர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. போனால் அங்கே இந்த டாக்டர்ஸ் அந்த கார் ஓட்டின 2 பசங்களும் இறந்துட்டாங்க, மீதி 3 பேர் மைனர் இன்ஜுரிஸோட தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப ஷாக்கு. ஸோ அந்த மெக்கானிக்கிட்ட கேட்டப்ப நல்லா தான் போனாங்க, ஒரு நிமிஷம்தான் அப்படியே கண்ணை சந்தாங்க, இதுக்குள்ளே வண்டி மரத்தில் மோதி 2 பேரும் ஸ்பாட் டெட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதே குழப்பத்தோட அப்படியே அவங்க அப்பா வீட்டுக்கு வராரு. அண்டு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்காராம், ரொம்ப எதுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காராம். இது அப்படியே அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. மொத்த குடும்பமே அப்படியே உடஞ்சி போகிறாங்க. இதெல்லாம் அவங்க அம்மா அப்படி எழுதியிருக்காங்க அந்த புக்கில். அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருப்பேன், ஒரு காலத்துலேயும் இந்த பூஜை புனஸ்காரங்களை செய்யாமல் இருந்ததே இல்லை. என் உலகம்னு நினச்சி வாழ்ந்த 2 பேர் இப்போ இல்லை. கடவுள் இருக்காரான்ற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. அந்த கடவுளை நான் கும்பிடணுமா? கடவுள் போய் அப்படின்ற அந்த விளிம்புக்கு நான் போயிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் 29ஆம் தேதி இவங்க இறுதி சடங்கு முடிந்து அந்த அடுத்த நாள் பாருங்கள் எவ்வளோ கோர்வையாக நடக்குது பாருங்கள். அந்த இறுதி சடங்கு முடித்து அடுத்த நாள் இவங்க அப்படியே ரொம்ப டல்லாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தங்க, ஒரு நெய்பர், அவங்க வந்து வராங்க, வந்து சொல்கிறாங்க இவங்க ஒரு பாட்டு கச்சேரிக்கு போயிருக்காங்க. அதில் அவங்க அண்ணி இப்போ ரீசெண்டாக 2 பசங்க கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்களோ, உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்கிறத கேட்டு இது இவங்க காதில் விழுந்திருக்கு. அப்படியே நான் இவங்க நம்பரை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சடனாக இவங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, ஒரு லேடி பேசுகிறாங்க. ஸோ இப்படிலாம் சொன்னோடனே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. டீ ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, என்னோடய தம்பி இதே மாதிரி தான் இறந்துட்டார். ஸோ அந்த ஆன்மா கூட பேசணுன்னு மிஸ்ஸஸ் கபாடியா அப்படின்ற ஒருத்தங்களோட காண்டாக்ட் நம்பரை வச்சு அவங்கள அணுகணும். அப்படி ஒரு நாள் நாங்கள் பேசும்போது திடீர்னு ஒரு 2 பசங்களோட வாய்ஸ் நடுவில் இன்டரப்ட் ஆச்சு. இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா அங்கே சோகத்தில் இருக்காங்க, நாங்கள் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கோம், ஒரு நல்ல நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த மீடியம் கபாடியா நம்பர் கொடுத்துட்டாங்க அந்த அப்பா அம்மாவுக்கு. மார்ச் மாதம் 1980 இந்த அப்பா அம்மா மிஸ்ஸஸ் கபாடியாவை பார்க்க போகிறாங்க. அந்த கபாடியா பாம்பேயில் நேப்பியன் சி ரோட் அப்படின்னு இருக்கிற ஒரு இடத்துல இருக்காங்க போல். பார்க்கும்போது அது ஒரு குரூப் தெரப்பி செஷன் மாதிரி இருந்துச்சான். அந்த கபாடியா நடுவில் இருப்பாங்களாம், நடுவில் உட்காந்துருப்பாங்களாம், மற்றவங்களாம் அவங்கள சுற்றி உட்காந்துருப்பாங்களாம். அவங்க திரும்ப திரும்ப ஒருத்தர்கிட்டையா பேசிகிட்டே வராங்களாம். அப்படி இந்த ரூமி கோஷத் திரும்பும்போது ஹலோ மம்மி, ஃபேட்ஸோ, குண்டூஸ் அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்குதான். இந்த மாதிரி அந்த பையன் விஸ்பி அவங்க தான் அவங்க அம்மாவை அப்படி கூப்பிடுவாங்களாம். ஸோ இதெல்லாம் ஒரு ரேண்டம் பர்சனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. இவ்வளோ ஒரு இன்டிமேட்டான விஷயம் உங்களுக்கு உங்கள் பையன்தான் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அவங்க 2 பேருமே நாங்கள் உங்ககிட்ட தனியாக பேசணும், இந்த குரூப் செஷன்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதை கேட்டு அந்த கப்பாடியா இவங்கள விடவும் மேலான ரிஷி அப்படின்ற அவரோட ஒரு காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் ரியல் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது அந்த ரிஷி இடத்துல. ஆமாம், எங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன பண்ணுறது, நடந்துருச்சு,
ஆக்சிடெண்ட் நடந்த வித்தின் ஃபியூ மினிட்ஸில் இங்கே ஆன்ம உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், ஒரு துன்பமும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கோம். நீங்களும் வருத்தப்படாதீங்க, இது ஒரு கேஷுவலான விஷயந்தான். அங்கே எப்போவுமே உங்கள் கூடயே தான் இருக்கோம், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் பண்ணுறது, நீங்கள் வருத்தப்படுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன, நீங்கள் அந்த படபடப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா, அது குறைக்கிற வரைக்கும் எங்கள் கூட பேச முடியாது. நாங்கள் இங்கே நல்லா தான் இருக்கோம், மகிழ்ச்சியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் காமாக ஆகணும். உங்கள் பர்பஸ், அதாவது பயன் இனிமேல் தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. இந்த ஆன்ம உலகம் எப்படி இருக்குது, இங்கே என்னென்னலாம் இருக்குது, மனுஷங்களுக்கு இருக்க மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் நீங்கள் உடைச்சி சொல்லணும். நாங்கள் ஆசைப்படுறது இதுதான். ஹையர் ஸ்பிரிட்ஸ், முதிர்ந்த ஆன்மாக்கள், அதாவது நம்ம த ஸ்பிரிச்சுவல் கைடு அப்படின்னு சொல்லி ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் பார்த்தோம்ல. ஸோ இவங்கக்கிட்ட இருந்து எங்களுக்கு அனுமதி கிடச்சிருச்சு. நீங்கள் தான் நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இதை வச்சு நாங்கள் சொல்கிறது கேட்டு நீங்கள் எழுதுங்க. இதை நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு இவங்க மனசு கொஞ்சம் அமைதியாகுது. ஸோ இவங்க மனசு கொஞ்சம் காமானோடனே தொடர்ந்து அவங்க பசங்க ஸ்பிரிட்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் பேப்பரில் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ஆட்டோ ரைட்டிங்னு சொல்லுவாங்க. யார் எழுதுறது அப்படின்னு பார்த்தா அம்மா கோஷத். ஏன்னா பசங்களுக்கு அம்மா மேலே எப்போவும் ஒரு அந்த தனி பாசம். இனிஷியலாக பார்த்தா கிறுக்கிட்டே இருக்காங்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எழுத்து வடிவன்றது வர ஆரம்பிக்குது. ஸோ இவங்கள ஒரு மீடியமாக யூஸ் பண்ணி அந்த ஸ்பிரிட்ஸ் அவங்க சொல்கிறத எழுதிட்டே வராங்க. இது மூலியமாக தான் இவங்க எழுதின எல்லாத்தையும் ஒரு புக்காக நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. எழுதினபடியாக அப்படியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஃபேமிலியில் ஒரு சொத்து பிரச்சனை வருதான். உங்கள் லாயர்ஸ்லாம் வேணாம், கேஸ்லாம் போட வேணாம், கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க பசங்க ஸ்பிரிட்ஸ் இருந்துட்டு இல்லை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸை ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்களாம். ஸோ இன்னும் அந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதிகமாகுது, ஏதோ நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் பல மக்கள் இவங்களை தேடி வந்து பல ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இவங்களும் எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாம். அப்புறம் கொஞ்ச நாள் இல்லை, இந்த அப்பா ரூமி அவர் காலமாகிறாரு. அண்டு கொஞ்ச நாள்லேயே இவங்களும் இந்த கோர்ஷத்தும் அப்படியே இறந்துடுறாங்க. நாங்கள் எங்கள் பசங்க கூட போய் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு முடிக்கிறாங்க. இந்த கம்யூனிகேஷன் நடக்கிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தில் இருந்து அஸ்தமனத்துக்கு உள்ளே தான் நடக்கும். மோஸ்ட்டாக 2 வாட்டி இல்லை சில நேரம் 3லேருந்து 4 வாட்டி கூட ஒரு நாளில் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்டு இந்த கோர்ஷத் அவங்க அம்மா, அவங்க பக்கா குஜராத்தி, இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க ஆனால் எழுதுனது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான். ஸோ கொஞ்சம் வார்த்தைகள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்த பதிவுகளில் இதோட அடுத்த பாட்டை நம்ம பார்ப்போம். அண்ட் அந்த ஸ்டார்டிங் பேஜ்லேயே போட்டிருக்கிறது என்னென்னா, தேர் இஸ் நோ ரிலீஜியன் இன் த ஸ்பிரிட் வேர்ல்ட், ஒன்லி ஒன் காட் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அண்ட் அந்த காடுன்றதும் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு உருவ வழிபாடு இல்லை, அது ஒரு டிவினிட்டி, இறைத்தன்மை, அவ்வளோதான். நன்றி.